நமஸ்காரம். காஜு கட்லி, காஜு அஞ்சீர் ரோல், காஜு அஞ்சீர் சாண்ட்விச், இந்த மாதிரி பேர்ல இருக்கிற ஸ்வீட்ஸ் எல்லாம் ஸ்வீட் ஸ்டால்ல பார்த்துருக்கோம். காஜுன்றது முந்திரி, அஞ்சீர்ன்றது அத்திப்பழம். கடைகள்ல இந்த ஸ்வீட்ஸ்லாம் ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும். இது நம்ம வீட்டுல செய்தா 1/4 பங்கு செலவு தான் ஆகும். நான் இப்போ பிகினர்ஸ் கூட ஈஸியா செய்யக்கூடிய முறையில சொல்லி கொடுக்க போறேன். என்னுடைய ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா, இதுவரையும் சப்ஸ்கிரைப் செய்யலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் செய்துட்டு இதை செய்து பார்த்துட்டு லைக்கும் உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. இப்ப எப்படி செய்யறதுன்றத பார்க்கலாம். 1 கப் முந்திரி எடுத்துட்டு இருக்கேன். இந்த கப் வந்து 250 ml. 150 கிராம் முந்திரி இருந்தது. முந்திரியை மிக்சர் ஜார்ல சேர்த்துக்கிறேன். விட்டு விட்டு அரைக்கணும். கண்டினியூஸா மிக்சியை ஓட விடக்கூடாது. பல்ஸ் மோட்லயே அரைக்கலாம். அரைச்சத ரவை சல்லடையில சேர்த்துக்கிறேன். சலிச்சுக்கணும். வந்த கப்பியை திருப்பி மிக்சர் ஜார்ல சேர்த்துக்கிறேன். அது கூட 2 டேபிள் ஸ்பூன் மில்க் பவுடர் சேர்த்துக்கிறேன். எதுக்குன்னா அந்த ஸ்வீட் டெக்ஸ்சர் வந்து ரொம்ப ஸ்மூத்தா இருக்கும். திரும்பவும் பல்ஸ் மோட்ல போட்டு அரைச்சுன்னு வரேன். அரைச்சதை திருப்பி சலிக்கணும். மீதி இருக்கிற கப்பியை அப்படியே எடுத்து வச்சுட்டு சட்னி சப்ஜி பண்றதுக்கெல்லாம் இதை யூஸ் பண்ணிக்கலாம். உலர்ந்த அத்திப்பழம்ன்ற அஞ்சீரை 250 கிராம் எடுத்துட்டு இருக்கேன். அதை 2 மணி நேரமா சுட தண்ணியில ஊற வச்சிருக்கேன். ஊறினதுல இருந்து தண்ணீரை வடிச்சிட்டு வெறும் பழத்தை மட்டும் மிக்சர் ஜார்ல சேர்த்துக்கிறேன். பழத்தை கொஞ்சம் கொஞ்சமா மிக்சர் ஜார்ல போட்டு ஸ்மூத் பேஸ்டா அரைச்சுக்கிறேன். அரைச்ச விழுது 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். அரைச்ச பழ விழுத சேர்த்துக்கிறேன். அடுப்பு தீ லோல வச்சிருக்கேன். கையில ஒட்டாத பதம் வர வரைக்கும் கிளறிக்கணும். ஒரு 7-8 நிமிஷம் கிளறிட்டேன். ஆல்மோஸ்ட் கெட்டியா இருக்கு. இந்த சமயத்துல 2 டேபிள் ஸ்பூன் மில்க் பவுடர் சேர்த்துக்கிறேன். கெட்டியா கிளறிட்டேன். அடுப்பை அணைச்சிட்டேன். ஒரு 10 செகண்ட் ஆற விட்டுட்டு உருட்டி பாக்குறேன். கையில ஒட்டாத பதமா வரும். ஆறட்டும், எடுத்து வச்சுடுறேன். பேன்ல 1/2 கப் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். அந்த 1/2 கப்ல 3/4 கப் தண்ணீர் எடுத்துருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். அடுப்பு தீய லோக்கு மீடியம்க்கு நடுவுல வச்சிருக்கேன். சர்க்கரை கரையிற வரையும் விடாம கிளறணும். சர்க்கரை கரைஞ்செடுத்து அடுப்பு தீய லோல வச்சுட்டு 2 நிமிஷம் கொதிச்செடுத்து இந்த சமயத்துல முந்திரி பவுடர் சேர்த்துக்கிறேன். பாகு பதமே பார்க்க வேண்டாம். அதுக்குதான் பிகினர்ஸ் கூட செய்யலாம்னு சொன்னேன். ஒரு கம்பி பதம் அந்த மாதிரிலாம் சொல்லும் போது அது கரெக்டா வரணுமேன்ற பயம் இருக்கு. விடாம கிளறணும். 4-5 நிமிஷம் கிளறும் போதே பாதி கெட்டி ஆயிடுத்து. 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். அடுப்பு தீ ஃபுல்லா லோல தான் இருக்கணும். பேன்ல ஒட்டாம வருது. அடுப்பை அணைச்சிடுறேன். கொஞ்சமா ஸ்பூன்ல எடுத்து பாக்குறேன். அடுப்பை அணைச்சிட்டு அந்த பேன்லயே ஒரு 15 செகண்ட் கிளறி விட்டுக்கிறேன். கொஞ்சம் ஆற விட்டுட்டு உருட்டி பாக்குறேன். ஒட்டாத பதம் வருது. கரெக்டானது. போதும், எடுத்துடுறேன். கிளறி வச்சதுல இருந்து 1/4 கப் எடுத்துட்டு இருக்கேன். குங்குமப்பூவை 1 டேபிள் ஸ்பூன் பால்ல ஊற வச்சிருந்தேன். அதை சேர்த்துக்கிறேன். குங்குமப்பூக்கு பதில் ஃபுட் கலரும் சேர்த்துக்கலாம். அடுப்பு தீய லோல வச்சுட்டு ஒரு 15 செகண்ட் கிளறி எடுத்துட்டேன். கிளறி வச்ச முந்திரி விழுத நெய் தடவின போர்ட்லயோ அல்லது பார்ச்மெண்ட் பேப்பர்ல போட்டுட்டு நல்லா பிசிஞ்சுக்கணும்.
கையால் பிசையும் போது கையில் கொஞ்சம் நெய் தடவிக்கணும். 3-4 நிமிஷம் பிசைஞ்சதுக்கு அப்புறம் சாஃப்டாக எடுத்து இந்த அளவுக்கு போதும். பிசிஞ்சத நெய் தடவின குழவியால் ஒரு 3 mm திக்னஸ்க்கு எடுத்துக்கிறேன். கிட்டதை ஒரு அரை மணி நேரம் விட்டுட்டு கட் பண்ணணும். நான் ஒரு 10-15 நிமிஷத்துலேயே கட் பண்ணுறதுனால கொஞ்சம் சாஃப்டாக இருக்கு. ஒரு பக்கம் கிராஸாகவும் கட் பண்ணணும், மறுபக்கம் கட் பண்ணும்போது ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணால் இந்த மாதிரி டைமண்ட் ஷேப்க்கு கிடைக்கும். காஜு கத்லி ரெடி ஆயிடுது. காஜு கத்லி ஸ்வீட்டோட போதுன்னா இதோட நிறுத்திடலாம். பட் நான் வெறும் காஜு கத்லியோட செய்முறை மட்டும்தான் காமிக்கிறேன். கிளறி எடுத்த முந்திரி விழுதுல நான் காஜு அஞ்சீர் ரோலும் காஜு அஞ்சீர் சாண்ட்விச்சும் தான் செய்ய போறேன். ஃபர்ஸ்ட் காஜு அஞ்சீர் சாண்ட்விச் தான் செய்ய போறேன். பிசிஞ்சதுல இருந்து 3/4 பங்கு எடுத்துட்டு சாண்ட்விச்சுக்கு எடுக்கிறேன். ரொம்ப மெலிசா இந்த மாதிரி ஸ்மூத்தா இட்டு இருக்கேன். இது அப்படியே இருக்கட்டும். கிளறி வச்ச அஞ்சீர் விழுதும் நல்லா ஆறி இருக்கு. இதுலேருந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு எடுத்துட்டு இந்த மாதிரி ஸ்கொயரா எடுத்துட்டு இருக்கேன். இட்டதை எடுத்து முந்திரி இட்டோம் இல்லையா, அது மேல ஒரு பக்கமா வைக்கிறேன். ஒரு பக்கம் வச்சோம் இல்லையா, அந்த 3 சைடும் கவர் ஆயிருக்கான்னு பாத்துக்கலாம். மறுபக்கத்தால மூடி விடுறேன். கொஞ்சம் மேல பிரஸ் பண்ணி விடணும். இது அப்படியே ஒரு அரை மணி நேரம் ஆறட்டும். அடுத்தது காஜு அஞ்சீர் ரோலுக்கு ரெடி பண்ணிக்கலாம். மீதி இருக்கிற முந்திரி விழுத இந்த மாதிரி ஸ்மூத்தா ரோல் பண்ணிக்கிறேன். அடுத்தது குங்குமப்பூ போட்ட விழுத எடுத்து வச்சுக்கிறேன். ஸ்மூத்தா இட்டுக்கணும். முதல்ல செய்த ரோலை எடுத்து வச்சு அளவு சரியா இருக்கான்னு பாத்துக்கிறேன். ஒரு பக்கத்து பேப்பரை தூக்கி ஒட்டி விடணும். அதே மாதிரி அடுத்த பக்கமும் செய்யறேன். திரும்ப கையால இது மாதிரி ஸ்மூத்தா உருட்டி விட்டுக்கணும். அடுத்தது மீதம் இருக்கிற அஞ்சீர் கலவையை எடுத்துட்டு இருக்கேன். முதல்ல செய்த ரோலை சென்டர்ல வைக்கிறேன். 2 பக்கமும் தூக்கி இந்த மாதிரி ஒட்டி விடணும். இப்ப கையால உருட்டி ஸ்மூத்தா ஆக்கி விடணும் மேல. ஒரு டேபிள் ஸ்பூன் கசகசாவை இந்த மாதிரி பேப்பர்ல தூவிக்கிறேன். அதுல அப்படியே இத உருட்டிக்கிறேன். இதுவும் அரை மணி நேரத்துல இருந்து 1 மணி நேரம் அப்படியே இருக்கட்டும். காஜு சாண்ட்விச்சுக்கு ரெடி பண்ணி வச்சது அரை மணி நேரம் ஆயிடுது. ஓரத்தெல்லாம் ட்ரிம் பண்ணிடுறேன். இப்ப ஸ்கொயர் பீசஸா கட் பண்ணிக்கிறேன். உள்ள அஞ்சீர் ஸ்டஃபிங்கோட காஜு அஞ்சீர் சாண்ட்விச் ரெடி ஆயிடுது. எவ்வளவு சுலபமா செய்துட்டோம். சாண்ட்விச் ரோலுக்கு ரெடி பண்ணது அரை மணி நேரம் ஆயிடுது. கட் பண்ணிக்கலாம். காஜு அஞ்சீர் ரோல் ரெடி ஆயிடுது. கண்டிப்பா இந்த 2 ஸ்வீட்டையும் தீபாவளி பண்டிகைக்கு பண்ணுங்க. அதை தவிர ஃபங்க்ஷன்ஸ், பர்த்டே பார்ட்டிஸ் எல்லாத்துக்குமே செய்யலாம்.
தேங்க்யூ ஸோ மச்.